புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். அண்ணன் அமைச்சர் தான் எங்கள் முன்னாள் அமைச்சர். அதிமுகவில் இருந்தப்போ மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு, அதாவது அந்த கட்சியில் இருந்ததுனால இல்லை, எங்களோட கஷ்டத்தை உணரக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நண்பனாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பாவும் சித்தப்பா அப்படிங்கிற மாமா மச்சான் அத்தனை பேருக்குமே வந்து அவர் மாதிரி ஒரு அமைச்சர் எங்களுக்கு யாருமே இல்லை. இது வரைக்கும் வரல. தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க உலக லெவலில் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு எங்களை வந்து முன்னெடுத்து நடத்தியிருக்காருன்னா உண்மையிலே அவருக்கு நாங்கள் துணையாக இருந்திருக்கோம். அவர் எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்து எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து தாவேக்காவில் வந்து இணைகிறது எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதத்தோடு தான், எங்களை கேட்டு தான் அவர் இணைகிறார். அவராக வந்து இணையல, மக்களோட என்ன நல்ல எண்ணங்கள் எப்படி என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட இதை வந்து கேட்டு தான் அவர் வந்து தாவேக்காவில் இணைகிறார். அவரோட பணி வந்து என்றைக்குமே எங்களுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கணும், சிறப்பாக இருந்துச்சு, இனிமேலும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு எப்போவுமே இருக்குது. எல்லா மக்களும் வந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதினா உலக லெவலில் தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்காருன்னா அவர் எங்கள் அமைச்சர் மட்டும்தான். ரொம்ப நன்றி, வணக்கம். சரவணகுமார் முன்னாடி வந்து இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து பூத்து கமிட்டி செயலாளராக எங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு பதவி வர்ற அளவுக்கு எங்களுக்கு பொறுப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்காருன்னா எங்கள் அமைச்சர் மட்டும்தான். இங்கே ஏகப்பட்ட பேர் வந்திருக்கோம், அவரை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னமும் எங்களுக்கு நிறைய நல்ல ஒரு இதெல்லாம் செய்வார். நான் கரூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இப்போ எங்கள் அமைச்சர் வந்து எம்ஆர்வி தான் கரூர் மாவட்டத்தில் இருக்கார். இப்போ தாவேக்காவில் இணைகிறாரு. தலைமையினுடைய நிலைமைகள் சரியில்லாததுனால நாங்கள் வந்து தாவேக்காவில் இணைகிறோம். அண்ணன் பின்னாடி நாங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருப்போம். கரூர் நலத்திட்ட நாயர் அப்படின்னா எங்கள் எம்ஆர்வி அண்ணன் தான். கரூர் எழுத்துறவங்க அண்ணன் தான் ஜெயிப்பார், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் வேணால் நிற்கலாம், எப்படி வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் கரூரை பொறுத்தளவு அண்ணனை தவிர யாரும் ஜெயிக்க முடியாது, அண்ணன் மட்டும்தான் ஜெயிப்பார். அது தளபதி தலைமையில் நாங்கள் இணைவருக்கு கரூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாமே தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியை சேர்ந்தவங்க. நாங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மாண்புமிகு முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரனுடைய தலைமையிலே நாங்கள் கரூரில் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இன்று மாண்புமிகு நவீன எம்ஜிஆர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவருடைய செயல்பாடை பிடித்து இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைத்து பொறுப்பிலிருந்து தொடர்ந்து இன்று தமிழக வெற்றி கழகத்திலே எங்களை நாங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையிலே இணைத்துக் கொள்ள அணியணியாக வந்துள்ளோம். நாங்கள் 25 ஆண்டுகள் நான் பதிவு செயலாளர் இருக்கேன். கரூர் மாணவருடைய மேற்கு பயிற்சியாளர் என் பேர் சக்திவேலுங்க. நான் 25 ஆண்டுகள் அதிமுக பயணித்தேன். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அருமையாக வழி நடத்தினாங்க. இப்போது எடப்பாடியார் வந்து ஒரு நிர்வாகியுடைய மனநிலையை என்ன ஓட்டங்களையும் மற்றும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளருடைய எண்ணங்களை சரியாக கையாள தெரியாமல் வெற்றி வாய்ப்பை இந்த அதிமுக இழந்துவிட்டது. ஆகையால் இனிமே இந்த இயக்கத்திலே பயணிக்க முடியாது என்று முடிவெடுத்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவருடைய செயல்பாட்டை தற்போது நாங்கள் பார்த்து எங்கள் எண்ணங்கள் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று நாங்கள் வந்துள்ளோம். இப்போ அந்த போதை கலாச்சாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை, பஸ் ஸ்டாண்டு, கோயில் அருகில் உள்ள கடைகளை எடுத்திருக்காரு. சிங்க பெண் படைங்கிறது புதுசாக ஆரம்பித்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. திமுக சொல்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அருமையாக செயல்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு செயல்பாடும் சிறப்பாக இருக்குங்க. என் பேர் என் சக்திவேலு. தற்போது மாநகர் மேற்கு பகுதியில் அதிமுகவில் பயணித்து இப்போ அதை விட்டு வெளியேறி தாவேக்காவில் இணைகிறாங்க.